கட்டுக்கட்டாக பணம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்த காட்சியை பார்த்ததும் ஏதோ வங்கி லாக்கரில் இருக்கும் பணம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இவையெல்லாம் வருமானத்தை மீறி சேர்க்கப்பட்ட லஞ்ச பணம்தான். தனி ஒரு ஆளாக பல வருடம் கஷ்டப்பட்டு லஞ்சம் வாங்கியும் முறைகேடான வழியிலும் இவற்றை சேர்த்த நியாயஸ்தன் இவர்தான். நான்கு நாட்களுக்கு முன்பு கியோஞ்சரில் உள்ள கெண்ட் லீஃப் பிரிவின் TFO நித்யானந்த நாயக் என்ற வன அதிகாரிக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்தியது. 32 வருட சர்வீஸில் நித்யானந்த நாயக் 115 வீட்டு மனைகள், 200 கிராம் தங்கம், 1.55 லட்சம் ரூபாய் ரொக்கம், 2 கார், 4 பைக் ஆகியவற்றை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். ஒடிசா வரலாற்றிலேயே லஞ்சம் வாங்கியும் முறைகேடாகவும் இந்த அளவுக்கு சொத்து சேர்த்தவர்கள் யாரும் இல்லை என்று விஜிலன்ஸ் அதிகாரிகளே மிரண்டு போயுள்ளார்கள். நித்யானந்தா வேலை பார்த்த வனப்பகுதி கனிம வளங்கள் நிறைந்துள்ளவை என்பதால் அவற்றை சட்டவிரோதமாக விற்கவோ அல்லது முறைகேடு நடப்பதற்கு உதவியோ அவர் பணம் சம்பாதித்திருக்கலாம் என்று அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இதன் தொடர்ச்சியாக வேறு எந்தெந்த அதிகாரிகள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார்கள் என்பதை கண்டுபிடிக்கும் வேளையில் விஜிலன்ஸ் அதிகாரிகள் களமிறங்கியுள்ளார்கள். அப்போதுதான் ராமச்சந்திர நேபக் என்பவரின் பெயர் அடிபட்டுள்ளது. இவர் ஜெய்ப்பூர் வனப்பிரிவின் துணை ரேஞ்சராக பணியாற்றி வந்துள்ளார். விஜிலன்ஸ் சிறப்பு நீதிமன்றத்தின் மூலம் சர்ச் வாரண்ட் வாங்கிய அதிகாரிகள் 4 DSP, 5 இன்ஸ்பெக்டர்கள், 9 ASI ஆகியோரோடு ராமச்சந்திர நேபக்கின் வீடு, அலுவலகம், மாமியார் வீடு, சகோதரர் வீடு என 6 இடங்களில் சோதனை நடத்தியுள்ளனர். அதில் ராமச்சந்திர நேபக்கின் வீட்டில் உள்ள ரகசிய லாக்கரில் கட்டுக்கட்டாக 500 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிகாரிகளே மிரண்டு போயுள்ளார்கள். மொத்தம் 1,44 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. அதோடு 400 கிராம் எடையுள்ள 4 தங்க பிஸ்கட்டுகள், 50 கிராம் எடையுடைய 2 வளையல், $1, 160 கிராம் எடையுள்ள 16 தங்க காயின்கள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட தங்கத்திற்கும் பணத்திற்கும் ராமச்சந்திர நேபக்கிடம் முறையான கணக்குகள் இல்லை. இவை அனைத்தையும் அவர் வருமானத்தை மீறி சேர்த்திருப்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. மேலும் ராமச்சந்திர நேபக்கு தொடர்புடைய இடங்களில் தீவிர சோதனையும் நடந்து வருகிறது. முழுமையான விசாரணைக்கு பிறகே அவரிடம் கைப்பற்றப்பட்ட பணம், தங்கத்தின் மதிப்பு எவ்வளவு என்றும் இதை எப்படி சம்பாதித்தார் என்பதும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.